ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு இலவசம் ஆல்ரெடி திமுக கொடுக்குது. நீங்க 2 பேருமே சேர்ந்து டாஸ்மாக்ல மதுபானங்கள் இலவசம் சொல்லுங்களேன். ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க. நாங்கள் வந்தால் படிப்படியாக குறைப்போம் மதுக்கடையை. எத்தனை படியை நீங்க குறைச்சிருக்கீங்க? படியை கூட்டிகிட்டே தான் போறீங்க. ஏன்னா அதை வச்சு தான் அரசாங்கம் மூடுது. அதனால தான் நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம், ஒரு மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. குடிச்சா நாங்க மட்டும் தான் தள்ளாடுவோம், குடிக்கலன்னா அரசாங்கம் தள்ளாடிரும் அப்படின்னு. அது போல தான் இது இருக்கு. நீங்க தொடர்ந்து இது மாதிரி ஏமாற்று வேலைகளை செய்றாங்க. அப்போ மக்களுக்கு யாரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவா? ஐயா விஜயகாந்த் பின்னாடி நான் ஓடின காலம் உண்டு. அவரை எதிர்பார்த்திருக்கேன். எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஆனா விஜயகாந்த் அவர்கள் பேசுறத பழைய கேபிள் டிவில உட்காந்து நான் வேடிக்கை பார்த்திருக்கேன். என்னன்னே புரியாதப்ப. ஏன் ஒரு மாற்றம் வரணும், 2 கட்சி ஏதோ பண்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஆனா அவர் கட்சி எப்படி போயிருச்சுன்னா மாறிடுச்சு. மாற்றத்தை விரும்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகள் தயாரா இல்ல. அதாவது என்னுடைய மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து ஏமாந்த காலங்கள் ஏகப்பட்டது. இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியுதோ மக்களால் ஏற்றுக்க முடியுதோ அது வேறு. பட் தனிப்பட்ட முறையில் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இந்த நாட்டோட நிலை மாறணும். நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியும் மருத்துவமும் இலவசமாக என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இங்கே எல்லாமே அந்த இடத்துல கூட நான் இலவசன்ற வார்த்தையை ஏற்கலை. இது உங்களோட உரிமைங்க. அவங்க கேட்க வேண்டியது அவங்க உரிமை, கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை.